வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வீடியோலாம் நான் கோவமா, அசிங்கமா ஏதாச்சும் பேசியிருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிகாஸ் எங்க வீட்லயும் அம்மா, தங்கச்சி, அண்ணி, குட்டி பாப்பாலாம் இருக்கா. நானும் இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு சேனல் யாராச்சும் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இஷ்யூஸை பத்தி மட்டுமே பேசுற சேனலா இது இருக்கும். நிறைய சேஞ்சஸ் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் யாருமே கிரியேட் பண்ண மாரி தெரியல. ஸோ நானே இந்த சேனலை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மேரிட் விமன் ஆர் கேர்ள் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்காக இல்லைனாலும் இந்த சொசைட்டியில் இருக்க பெண்களுக்காக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அது என்ன விஷயன்றதை பார்க்கலாம். கொல்கத்தாவில் ஒருத்தன் 7 மாதம் குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். மணப்பாறையில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பாப்பாவை அந்த ஸ்கூலில் சேர்ந்த ஒருத்தன் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆந்திராவில் 8th படிக்கிற ஒரு பாப்பாவை அந்த ஸ்கூலில் சேர்ந்த டீச்சர் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த அப்யூஸ் பண்ண டீச்சர் அந்த குழந்தையுடைய நெய்பர். அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து வளர்ற வரைக்கும் அவன் பார்த்து வளர்ந்த குழந்தை அது. அந்த குழந்தைகிட்டயே அவன் எப்படி பண்ணியிருக்கான். கிருஷ்ணகிரியில் 8th படிக்கிற ஒரு பாப்பாவை அந்த ஸ்கூலை சேர்ந்த 3 டீச்சர் நாயங்க ரேப் பண்ணியிருக்காங்க. திண்டிவனத்தில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற 17 வயசு பொண்ணை அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் பாண்டிச்சேரி போகலாமான்னு கூப்பிட்டுருக்கான். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு நைட்டு 8 மணிக்கு அவன் ஃப்ரெண்டு கூட பேசியிருந்த டைமில் வெளியிலேருந்து ஒரு நாய் உள்ளே வந்து அவங்கள மிரட்டி அந்த பொண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். விமன் போலீஸ் ஒருத்தவங்கள ஒரு நாய் குடிச்சிட்டு அவங்க செயினை பறிச்சுட்டு அவங்கள செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் அதை பார்த்து அந்த நாயை அடித்து ஓட விட்டுருக்காங்க. போலீஸ் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கிறப்போ நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டானுங்க. வேலூர் பக்கத்தில் ஒரு புறம்போக்கு ட்ரெயினில் உமன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு அந்த ட்ரெயினில் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த லேடி அங்கேருந்து எழுந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சத்தம் போடவே இந்த புறம்போக்கு அவங்க ட்ரெயின்லேருந்து வெளியில் தள்ளி விட்டுருக்கான். கீழே விழுந்தவங்களுக்கு கை காலெலாம் உடஞ்சி போயிருக்கு. அடுத்த 2வது நாளில் அவங்க குழந்த வயிற்றில் செத்து போச்சுன்ட்டு நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நார்த் சைடில் கும்பமேளான்னு ஏதோ கோயில் இருக்கான். அந்த கோயிலில் ஏதோ ஏரி மாதிரி போகுமா, ஏரியா ஏதோ தெரியல எனக்கு கன்ஃபார்மாக. அதில் குளிக்கிற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற விமென்ஸை ஒரு சில நாய்களோ இல்லை பெண்களோ வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லையும் டெலகிராம்லையும் 3000 4000 சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்ருக்கானுங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான காரணம் 3 தான். ஒன்று, நம்ம சொசைட்டியில் இந்த மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டாகிராமை இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் கூட அதில் வர பாதி வீடியோஸில் பெண்கள் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுற வீடியோஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ அதை பார்க்குற என்ன மாதிரி வயசு பசங்களும் சரி, அங்கிள்ஸும் சரி ஆசையை வளர்த்துக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஆம்பளைங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாத நாய்ங்க வெளியில் போய் அப்பாவி பெண்களை இந்த மாதிரி நாசம் பண்ணிடுறாங்க. 2வது, பேரண்ட்ஸ். ஒரு பொம்பளை புள்ளையை பெற்றா மட்டும் அந்த பிள்ளைய அங்கே போகாத, இங்கே போகாத, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, அந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த ட்ரெஸ்ஸை போடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்ட்டு எவ்வளோ விஷயம் சொல்லித்தரீங்க. அதே ஒரு பையனை பெற்றா மட்டும் நீங்கள் எதுவுமே சொல்லித்தர மாட்டீங்க. சொல்லித்தர பேரண்ட்ஸும் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சொல்லித்தராத பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். வெளியில் போனால் ஒரு பொண்ணை பார்த்தாலோ, ஒரு பொண்ணு அந்த சொசைட்டியில் இருக்குதுனாலோ அவளை தெய்வம் மாதிரி பார்க்கணும், அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவளை கேராக ட்ரீட் பண்ணணும், அவளை நல்ல விதமாக நடத்தணும். அவளையும் உன்னுடைய அம்மா மாதிரி பார்க்கணும், அக்கா மாதிரி பார்க்கணும், தங்கச்சி மாதிரி பார்க்கணும். அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் போய் நிற்கணும். அவளை நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது, தப்பாக பார்க்குறதே தப்புன்ட்டு நீங்கள் சொல்லித்தர மாட்டீங்க. ஏன் சொல்லித்தர மாட்டீங்க? இதை பற்றி பேசவே மாட்டீங்க. இதை பற்றி நீங்கள் பேரண்ட்ஸ் பேசினாலே இங்கே முக்கால்வாசி க்ரைம் நடக்காது. சின்ன வயசில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போய் கேவலமான விஷயத்த பண்ண மாட்டான். சொல்லாமல் வளர்க்குறதுனால தான் பசங்க இவ்வளோ கேவலமாக போகிறானுங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு சொல்லித்தரதை நிறுத்திட்டு வீட்டில் பசங்களை வளர்க்குறீங்கள அவனுங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிங்க. அவனுங்க வெளியில் போய் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனை குழந்தையில் இருக்கும் போதே நல்லது எது, கெட்டது எது, பெண்களை எப்படி மதிக்கணும், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்கள எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா பசங்களும் எல்லாரையுமே ஒழுங்காக பார்த்துப்பானுங்க. 3வது ரீசன் நீங்கள் தான்.
வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு அப்யூஸோ இல்லை பஸ்ஸுலேயோ காலேஜ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை வீட்லேயோ இல்லை ரிலேஷன்ஸ் வீட்லேயோ ஏதாச்சும் ஒரு அப்யூஸ் நடந்தால் ஏன் வாயை திறந்து பேசவே மாட்றீங்க? கூட பிறந்தவங்ககிட்டையும் சொல்ல மாட்டீங்க, பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, கட்டின புருஷன்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க? நீங்கள் சொன்னால் தான் என்ன மாதிரி இருக்கிற முக்கால்வாசி ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியும். நீங்கள் சொல்லலைன்னா எவனுக்குமே தெரியாது, அவனுக்கு கேட்கவும் மாட்டானுங்க. ஏன்னா தெரிஞ்சால் தானே கேட்க முடியும். ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் தானே கேட்க முடியும். நியூஸில் பார்க்கும்போது வேறு எங்கேயும் நடக்குது போல, நம்ம வீட்டில் அந்த மாதிரி நடக்காதுன்னு தான் ஆம்பளைங்க நினைப்பானுங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களுக்கும் அப்யூஸ் நடக்குது, உங்களையும் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான், பஸ்ஸில் போகும்போதும் காலேஜ் படிக்கும் போதும் ஸ்கூல் படிக்கும் போதும் இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். வாயை திறந்து பேசுங்க, வீட்டில் ஷேர் பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த டைம் உங்களுக்கு அவங்க தேவையான ஒரு செக்யூரிட்டியை அவங்க தருவாங்க, உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? பேசணும். நீங்கள் எல்லாருமே முன்னாடி வந்து தைரியமாக பேசணும். பேசினா தான் பார்க்குற ஆம்பளைங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்ட்டு தெரிய வரும். இல்லைனா இப்படி அடிக்கடி வர நியூஸை பார்த்துட்டு இது அங்கே நடந்திருக்கு போல், இங்கெல்லாம் அப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுவே நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுற அதே பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் ரிலேட்டிவ் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் அவங்க இருக்கிற அதே பிளேஸில் ஒரு பொண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வரும். யாரையும் கண் மூடின்னு நம்ப மாட்டான். அவங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனையும் அவன் தருவான். ஸோ ப்ளீஸ் வாங்க, எனக்கு இதை தவிர்த்து இன்னும் 2 யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க, உங்களுக்கு நடந்த அப்யூஸை பற்றி நம்ம தைரியமாக பேசி வீடியோஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிக்க வேணாம், உங்கள் பேரை கூட சொல்ல வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு நடந்த அந்த அப்யூஸை பற்றி பேசி நம்ம வீடியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு நடந்ததை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் அந்த விஷயத்த உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்க முடியாது. அந்த ட்ராமா உங்கள் லைஃப்லாம் உங்கள் மனசில் இருக்க தான் போகுது. பட் இருந்தாலுமே நாளைக்கு நம்ம தங்கச்சிக்கோ நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா நாம் முன்னாடி வந்து பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து பேசுனீங்கன்னா உங்களை பார்த்து நாளைக்கு 1000 பெண்கள் இதை பற்றி பேசுவாங்க. நம்மளால் கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே யூடியூப் பிளாட்ஃபார்மில் வ்ளாக்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் யாருமே பண்ணலை. நாம் பண்ணுவோம். நாம் இந்த சொசைட்டிக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. வாங்க, இதை பற்றி பேசுங்க. நம்மளால் முடிஞ்ச சேஞ்சஸை நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா இதை பற்றி யாருமே கண்டினியூஸாக பேச மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பற்றி பேசுகிறாங்க, மறுநாள் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அது மறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த செகண்ட் நாம் பேசிகிட்டு இருக்க இந்த செகண்டில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுலேயோ ப்ரைவேட் பஸ்ஸுலேயோ ட்ராவல் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு அப்யூஸ் நடந்துட்டு தான் இருக்கும்ன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனால் தான் நிறைய சேஞ்சஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ வாங்க பேசுவோம். நம்மளால் முடிஞ்ச சேஞ்சஸை நாம் கொண்டு வரணும். அந்த ஒரு மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.